ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்க பறைகொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தன்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமை இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவ ரெம்பாவாய். மந்தரம் என்ற மலையை பார்க்கடலின் நடுவில் இட்டபோது அதனடியில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தானே கூர்ம அவதாரமாக இருந்து தனது முதுகில் மந்தரம் என்னும் மலையின் அச்சு மையத்தில் இருக்குமாறு தாங்கி பார்க்கடற்கடைய பரமனே உதவினான். இவன்தான் கேசி என்னும் அரக்கனை கொன்ற கேசவனாவான். இவனை மதிமுக மடந்தையர் சென்றிறைஞ்சி நோன்பிற்கான பறை வேண்டி அவனிடம் பறையும் பெற்றனர். புதுவை நகரம் என்னும் அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்து பசுமையும் குளிர்ச்சியும் பொருந்திய தாமரை மாலை அணிந்த பெரியாழ்வார் என்னும் பட்டர்பிரானின் திருமகளான ஆண்டாள் என்னும் கோதை அருளிய 30 பாசுரங்களை ஒன்று விடாமல் இக்காலத்திலும் நோன்பிருப்போரின் மனோபாவனையுடன் உரைப்பவர்கள் கேட்பவர்கள் இவர்களைக் கண்டால் சிவந்த கண்களை உடைய திருமால் மகிழ்வுடன் மலர நோக்கி தனது திருவருளை பொழிவான். அதனால் இவர்கள் இந்த பூவுலகிலும் மோட்சம் பெற்ற பின் அவ்வுலகிலும் அவன் திருவருள் பெற்று இன்பமுற்றிருப்பர். இவ்வாறு 30 பாசுரங்களை படிப்பதனால் உண்டாகக்கூடிய பலன்களை ஆண்டாள் உரைக்கின்றாள் தனது 30வது பாசுரத்திலே. இந்த பாசுரம் பலஸ்ருதி என்று சொல்லக்கூடிய பலன் தரும் ஸ்லோகம். ஸ்ரீ கிருஷ்ணா சரணம்.